ராஜாவும் முரளியும் இந்த வாட்டி எப்படியாவது ஐராவை லாக் பண்ணியே ஆகணும்னு பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது எலியும் பூனையும் உட்கார்ந்துகிட்டு இருக்கத பார்த்துட்டு இந்த எலி தொல்லை வேற தாங்க முடியல, இவனை ஏதாச்சும் பண்ணணும்னு ஜீவாவை கூப்பிட்டு டீ கடையில இருக்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நேரத்துக்கு லாக் பண்ணி வைக்க சொல்லிட்டு எலி காதுல விழுகிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சோழன் கடையில பிரியாணி சாப்பிட போறோம்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் கார்த்தியோட சூசைட் வீடியோ ஷூட் பண்ண இடத்துக்கு வந்து முரளிய கார்த்தியை முட்டி போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி முட்டி போட சொல்லி இந்த வீடியோவை அவன் எடுக்கல, வேற யாராவது எடுத்திருக்கணும்னு வீடியோ எடுத்து பார்க்க அந்த ஆங்கிள் கிடைக்கல என்னதும் உட்காந்து எடுக்கவும் இது கரெக்டா இருக்குன்னு முரளிய அந்த வீடியோ எடுத்த டியூரேஷனுக்கே பேச சொல்லி ரெக்கார்ட் பண்ண ராஜாவால அவ்வளவு நேரம் ஒரே ஆங்கிள் அந்த வீடியோவை எடுக்க முடியல. அப்ப இந்த வீடியோவை 1.5 நிமிஷத்துக்கு எவனாலையும் சேக் இல்லாம எடுத்திருக்க முடியாது. அப்ப அந்த ஹைட்ல இருக்க எவனோ ஒருத்தன் தான் இந்த வீடியோவை ஸ்டெடியா எடுத்திருக்கணும். யாரா இருப்பாங்கன்னு யோசிக்க அப்ப பாஸ்ட்ல கார்த்திக் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. அதுல எலி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்ப ஐரா வந்து ஆளுங்களை வச்சு அவனோட நாக்க வெட்டி எடுத்துட்டு கழுத்தை கரகரன்னு அவனே அறுக்குறான். அப்புறம் அவனை கொன்னு கையை கழுவிட்டு அல்ல கைங்க கிட்ட சூசைட் பண்ண மாதிரி தண்டவாளத்துல தூக்கி போட சொல்றான். அப்புறம் முரளி ரம்யாவோட ஸ்டேட்மெண்ட் படி கார்த்தியோட மொபைல் உடஞ்சதுனால அதை சரி பண்ண காசு கொடுக்கவும் பிரேயர் பண்ணவும் தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்ப வேற போன்ல வீடியோ எடுத்து அதை கார்த்தி போன்ல இருந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இதுக்காக தனியா போன் வாங்குற அளவுக்கு அவனுங்க அறிவாளி இல்ல, கண்டிப்பா எலியோட மொபைல்ல தான் எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டா போய் சோளங்கடையில பிரியாணியை போட்டு அங்க வர்ற எலியோட போனை ஆட்டைய போட போறோம். போற வழியில அவனோட போன் மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டை ரெடி பண்ணிக்கலாம்னு ஜீவாவுக்கு கால் பண்ணி இப்ப அவங்கள ரிலீஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்ல ஜீவாவும் அவனுங்களை கிளம்ப சொல்றான். அப்புறம் ரெண்டு பேரும் சோழன் கடைக்கு வந்து ரொம்ப பசிக்குது நம்மள அப்படியே சாப்பிட்டு போயிடலாம்னு லைன்ல நிக்க அப்ப ராஜா டம்மி மொபைலை வச்சுட்டு ஒரிஜினலை எடுத்துட்டு வான்னு அனுப்பிவிட முரளியும் வரிசையை கரெக்ட் பண்ற மாதிரி வந்து ஒரிஜினல் மொபைலை எடுத்துட்டு டூப்ளிகேட்டை பாக்கெட்ல போட்டு மிஷினை முடிச்சிட்டு கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா முரளி ரொமான்ஸ் பண்ணலாம்னு லலிதாவோட ஆபீஸுக்கு வர அவ சீரியஸா லேப்டாப்ல எதையோ பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி என்னதான் பாக்குறேன்னு கேட்டா மார்ட்டின் லூதர் கிங்கோட ஸ்பீச்சை படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல எல்லாருமே ஸ்பீச்சை பார்க்க தானே செய்வாங்க, நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு மொக்க காமெடியை போட்டுக்கிட்டு இருக்க, டேய் உன்னோட மொக்க காமெடியை கேட்கறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம பையலும் அவளோட அழகை ரசிச்சுக்கிட்டு பேனாவை எடுத்து எதையோ எழுதிக்கிட்டு இருக்க. என்னடா எழுதிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா சராசரியா ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை தான் கண்ணை சிமிட்டுவான், ஆனா நீ 30 தடவை சிமிட்டுறேன்னு சொல்ல. அட நாயே, நான் கூட ஏதோ கவிதை எழுதுறேன்னு நினைச்சேன்னு சொல்ல. கவிதை எழுதியிருக்கலாம், ஆனா அதை விட இன்ட்ரெஸ்டா ஏதாவது பண்ணலாம்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்ணு சிமிட்டாம பாத்துக்கிட்டே இருக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் கண்ணை சிமிட்டுறாங்களோ அவங்க அவுட்டுன்னு சொன்னதும் போட்டிக்கு நான் ரெடி, என்ன பெட்டுன்னு கேட்டா நான் ஜெயிச்சா எத்தனை நிமிஷம் நான் கண்ணு சிமிட்டாம இருந்தனோ அத்தனை முத்தம் எனக்கு கொடுக்கணும், நீ ஜெயிச்சிட்டா அத்தனை முத்தம் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்ல. நல்ல விளாட்டா இருக்கேன்னு பேப்பர் வெயிட்டை தூக்கி அடிக்க போற நேரம் கரெக்டா நம்ம ஹேக்கர் வந்துடுறான். எல்லாருமே வந்துட்டாங்க, என்னடா இன்னும் ராஜாவை ஆளக்கானமேன்னு பார்த்தா வீட்டுல மருந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு மொபைல்ல சர்ச் பண்ணி இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முரளி கால் பண்ணி எங்க இருக்கீங்க, ஹேக்கர் வந்திருக்காரு, நீங்க வந்தீங்கன்னா வேலையை முடிச்சிடலாம்னு சொல்ல. டேய் நான் இன்னைக்கு லீவு, நீ ஹேக்கரை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொல்ல. அவருக்கே அந்த வீட்டுல சோறு போட மாட்டாங்க, நம்ம போய் என்ன பண்றதுன்னு யோசிச்சு நம்ம 3 பேரும் போகும்போதே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்றான். இங்க ராஜா இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அதை வறுத்து மிக்சியில அரைச்சு மருந்து குழம்பு ரெடி பண்ணிட்டு சுடுதண்ணிலாம் பிளாஸ்க்ல ஊத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப காலிங் பெல் சத்தம் கேட்டதும் போய் திறந்து பார்த்தா நம்ம பசங்க தான் வந்திருக்காங்க. அவங்கள உள்ள வந்து உட்கார சொல்ல அப்ப நீலா வெளியே வந்ததும் நீ எதுக்கு வந்த, ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்லன்னு சொல்ல. இல்ல சுடுதண்ணி தான் எடுக்க வந்தேன்னு சொல்றா. நீலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் மருந்து குழம்பு வச்சு சுடுதண்ணிலாம் ரெடி பண்ணிருக்கான் போல. நானே சுடுதண்ணி மருந்து குழம்பு எல்லாமே வச்சுட்டேன், இரு எடுத்துட்டு வரேன்னு சொல்ல. அப்ப நீலாவும் நம்ம பசங்க வந்திருக்கத பார்த்து சிரிக்க, ஒரு கேஸ் விஷயமா தான் வந்திருக்காங்க, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு உள்ள போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். அப்ப லலிதா முரளி ரியாக்ஷனை பார்க்கணுமே, பயங்கரமா இருக்கும். அப்புறம் எலியோட மொபைலை எடுத்து ஹேக்கர்ட்ட கொடுத்து உட்கார்ந்ததும் நீலாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டா பாவம் கோல்டு ஃபீவர் மட்டும் இல்லாம ஹெட்டேக் வேறன்னு சொல்ல. சார் எனக்கும் அந்த மருந்து குழம்பு கிடைக்குமான்னு கேட்டா முதல்ல வந்த வேலையை பாருடான்னு சொல்ல. பொண்டாட்டி வச்ச விருந்தும் கிடையாது, புருஷ வச்ச மருந்தும் கிடையாது, சரியான கஞ்ச பிசினாரி குடும்பம்டான்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப நீலா இருமுன சவுண்டு கேட்டதுமே வேகமா ஓடி போய் என்னாச்சுன்னு கேட்க ஒண்ணுமே இல்லைன்னு அனுப்பி விட்டதும் என்ன சார் எல்லாமே ஓகே தானு கேட்டா ஆல் நாட் ஓகே தான்னு சொல்லி முரளி கலாய்க்கிறான். அப்புறம் ஒரு வழியா ஹேக்கர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த மொபைல்ல இருந்து தான் வீடியோவை ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல இருந்து கார்த்தியோட மொபைலுக்கு ஆப்பை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட டேட்டு டைம்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன்னு சொல்றான்.
இத கேட்டு நம்ம பசங்களும் ஐராவை நெருங்கிட்டோம்னு சந்தோஷப்படுறாங்க. இங்க எலியும் பூனையும் ஐராவோட வீட்டுக்கு வந்து, நேத்து அவனுங்கள நல்லா நெருக்கமா ஃபாலோ பண்ணோம். அந்த லலிதாவோட ஆபீஸ்க்கும் சோளம் பிரியாணி கடைக்கும் மட்டும் தான் போனாங்க. வேற எங்கேயுமே போகலைன்னு சொல்ல, எலி பொய் தான் சொல்றான்றத கணிச்சு எலிய கைத்துல கட்டி இறுக்கி, இந்த டைட் இருக்குமான்னு ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்டா, அப்பவுமே உண்மையை சொல்ல மாட்டான். இவன் சரிப்பட்ட வர மாட்டான்னு பூனை கிட்ட கேட்க, அவன் காலையில மலை கோயிலுக்கு போய் ஃபாலோ பண்ண முடியாம உட்கார்ந்த விஷயத்துல இருந்து 1 மணி நேரமா ஜீவா இவங்கள லாக் பண்ணி வச்சிருந்த விஷயம் வர எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இதை கேட்டு ஐராவும் கடுப்பாகி, இவ்வளவு நடந்திருக்கு, அதை என்கிட்டயே சொல்லாம மறைக்கிறியான்னு எலிய உதைச்சிட்டு, அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கேஸ்ல தேவையில்லாம மூக்க நோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு கமிஷனருக்கு கால் பண்ணி எந்த விஷயத்தையுமே சொல்லாம, முரளியும் ராஜாவும் அவங்க ஸ்டேஷனுக்கு சம்பந்தமே இல்லாத கேஸ்ல எல்லாம் மூக்க நோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, கமிஷனரும் சரி ஃப்ரீயா விடுங்க ஐரா, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.